வணக்கம், வெல்கம் பேக் டு டிஎஸ் ஃபேஷன் டிசைனிங் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பர்பான பேபி ஃப்ராக் தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க இப்பதான் கொஞ்சம் டைலரிங் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இது ரொம்பவே ஈஸியா வரும். ஃபர்ஸ்ட் இதுல மார்க்கிங் பாத்திரலாம். நம்ம சேனல்ல இதுல மார்க்கிங், ஸ்டிச்சிங் இது எல்லாமே போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் லென்த் 8 இன்ச் வச்சுக்கோங்க, வித் 10 இன்ச் வச்சுக்கோங்க. அந்த 10 இன்ச் வச்சதுல இருந்து 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ லென்த்லயுமே பாத்தீங்கன்னா நம்ம 8 இன்ச் வச்சோம் இல்லையா, அதுல இருந்து 10 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு 3 இன்ச் வச்சதுல இருந்து அந்த 2 இன்ச் வச்சத ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 6 இன்ச்க்கு இன்னொரு மார்க் பண்ணிட்டு அதுல இருந்து ஹார்ம் ஹோல் டிரா பண்ணிக்கலாம். அந்த ஹார்ம் ஹோல்ல இருந்து வர லைனும் 10 இன்ச்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த 10 இன்ச்சையும் கீழே போட்ட 9 இன்ச்சையும் ஜாயின் பண்ணிடுங்க. இது எதுக்காகனா 1 இன்ச் உள்ள இருக்க மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கு ஷேப் அழகா கிடைக்கும். கடைசியா பிரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி ஆர்ம் ஹோல்டையும் நெக் லைனையும் டிரா பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பின்னாடி நெக் கொஞ்சம் பெருசாவும் முன்னாடி நெக் குட்டியாவும் வேணும்னா அதுக்கேத்த மாதிரி கூட நீங்க இத நெக்க கட் பண்ணிக்கலாம். பேக் பீஸ் தனியா, ஃப்ரண்ட் பீஸ் தனியா, அந்த மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல் மார்க்கிங்கும் முடிச்சிட்டோம். இப்ப கட்டிங் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இங்க கீழே பாட்டம் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது 2 பீஸ் கீழே இருக்கிறது ஃபிளீட்ஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போறோம். இப்ப மேல இருக்க பீஸ் பாத்தீங்களா, நம்ம நெக் லைனையும் ஆர்ம் ஹோல்டையும் கட் பண்ணி எடுத்துடுறோம். இது ஃபுல்லாத்தையும் கட் பண்ணிட்டு ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இது நான் ஹரிசாண்டலா போட்டதுனால இந்த இடம் அட்டாச் ஆயிருக்கு. நீங்க வெர்டிகலா போட்டு கட் பண்ணீங்கன்னா இந்த இடம் அட்டாச் ஆயிருக்காது. ஓபன் பண்ணீங்கன்னா டாப் பீஸ் ரெடி. நம்ம பாட்டம்ல குட்டி குட்டி ஃபிளீட்ஸ் வச்சு இது கூட அட்டாச் பண்ண போறோம். இது முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு எப்படி ஸ்டிச் பண்றதுங்கிறத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஹார்ம் ஹோல் ஜாயின் ஸ்லீவ் 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிட்டு ஹார்ம் ஹோல்டையும் நெக் லைனையும் பினிஷ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா கீழே குட்டி குட்டி ஃபிளீட்ஸ் வச்சு இது கூட அட்டாச் பண்ணிடுறோம். இப்ப பார்க்கலாம் பாருங்க. ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஷோல்டர்ஸை ஜாயின் பண்றோம். 2 ஷோல்டர்ஸையும் ஈக்குவலா வச்சு ரைட் சைடு உள்ள இருக்கணும், ராங் சைடு வெளியில இருக்கணும். அதுக்கப்புறமா ஹார்ம் ஹோல்க்கும் நெக் லைனுக்கும் ரைட் சைட்ல இருந்து ராங் சைடுக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணி கிளாத் எடுத்துட்டு சுத்தி ஸ்டிச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பீஸ்ல ஃபுல்லா ஃபிளீட்ஸ் வச்சு இந்த பீஸையும் மேல இருக்க பீஸையும் ஒரு 1/2 இன்ச்க்கு ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க. இது நீங்க 2 தையலா கூட போட்டுக்கலாம் பிரிஞ்சு வராம இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா ஓரத்தை ஜாயின் பண்ணிடுங்க. கடைசியா பாட்டம் ஸ்டிச் பண்ணீங்கன்னா சூப்பரான பேபி ஃப்ராக் ரெடி.